பிழையற்ற நிகழ்காலத் தொடரை கண்டறிய. கண்ணன் நேற்று வருவான். இதில் வருவானுங்கிற வினையை எடுத்துக்கிட்டால் அதை பகுவதை ஒரு உபலக்னமாக பிரித்தோன்னா வருப்பகுதி ப்ளஸ் இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை ஆண்பால் வினைமுற்று உகுதை. ஸோ வந்து இதில் இவ்வு வந்ததுனால இது இப்போ இவ்வு இக்கு இந்த 3 வந்தால் எதிர்கால இடைநிலைகள். ஸோ இது எதிர்காலத்தை குறிக்குது. வந்தான் வருவாள் இந்த 3மே ஏபிசி 3மே எதிர்காலத்தை குறிக்கிறது. ஆனால் பூமி சுழல்கிறது. இதில் இந்த சுழல்கிறதுவை பகுதூர் பிளக்கின் அடிப்படையில் படித்தோம்னா சுழல் பகுதி கிரு நிகழ்கால இடைநிலை, கிரு கின்று ஆனின்று இந்த 3மே நிகழ்கால இடைநிலைகள் கிறது. ஸோ இது வந்து சுக்கிறது. அதனால் இது நிகழ்காலத்தை குறிக்குது. ஸோ பிழையற்ற நிகழ்காலத்தொடர் பூமி சுழல்கிறது தான். மற்ற 3மே வந்து எதிர்கால தொடர்கள். அடுத்து கூற்று காரணம். யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் கல் வந்துட்டுனாலே பன்மை. ஸோ யானைகள் அப்படிங்கிறது வந்து பன்மை, ஒரு நிறைய யானைகளை குறிக்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட யானைகளை குறிக்கிறது. விரைந்து ஓடியது அது அப்படிங்கிறப்போ நம்ம ஒருமையை தான் வந்து நம்ம அதுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து கல் பன்மை அது ஒருமை. ஸோ ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நியாயப்படி எப்படி வரணும்னா யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வரணும். அதனால் கூற்று வந்து தவறு. யானைகள் என்ற காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தப்பானது. யானை அப்படிங்கிற பலவின்பால் பெயருக்கு ஓடின என்ற பலவின்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். பலவின்பால்னால் பலவின்பால் விகுதி தான் வரணும், ஒன்றன்பால் விகுதி வரக்கூடாது. ஸோ காரணமும் தப்பு, கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று தவறு, காரணம் தவறு. பிறவினை தொடரை கண்டறிய. அன்பு பாடல் பாடினான் அப்படிங்கிறது வந்து தன்வினை. கவின்மொழி திருக்குறள் கற்றால் தன்வினை. அடிகள் மறை ஓதினார் தன்வினை. அரசன் மாலை அணிவித்தான் அணிந்தான் அப்படின்னா தன்வினை. அணிவித்தான் இன்னொருத்தங்களுக்கு போட்டிருக்கான் அப்படிங்கிற மீனிங் வரதுனால மாலை அணிஞ்சிருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு மாலை அணிஞ்சிருக்கார் அப்படின்னு மீன் பண்ணுறதால அணிவித்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை. அப்போ அரசன் மாலை அணிவித்தான்ங்கிறது மட்டும் பிறவினை தொடர், மற்றதெல்லாம் தன்வினை தொடர். அடுத்து எவ்வகை வினை என்பதை கண்டறிய. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும். செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும். செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது